இந்த Azure Data Factory. ஸோ உங்களுக்கு இந்த ADF தெரிஞ்சுச்சுன்னா, ஆக்சுவலா இத ADFன்னு சொல்லுவாங்க. ADF அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு சொல்றாங்க. ஸோ இந்த ADF தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க ETL ப்ராசஸ் பண்றதும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். ஸோ உங்களோட ரெஸ்யூம்லயுமே கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ETL உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, ADF தெரியும்னு சொன்னீங்கனாலே போதுமானது. நீங்க தனியா ஸ்பெசிஃபிக்கா இன்னொரு டூல் கூட நீங்க கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரோல் வந்து இப்போதைக்கு ப்ளே பண்ணுது. சரி. ஸோ இந்த ADF வந்து ETL ஒர்க்க பண்ணுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அது என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் ETL ஒர்க் பண்ணுது அப்படின்றாங்க. என்ன ஆர்கெஸ்ட்ரேட்டர்னா என்ன? புதுசா இருக்கே இந்த வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு புரியணும்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சுரும். சரி. இப்போ அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளையண்ட் இருக்காரு. அதாவது ஒரு கிளையண்ட் வந்து இவங்க வந்து ஒரு கிளையண்ட்ன்னு வச்சுப்போம். இந்த கிளையண்ட் வந்து என்ன கேட்குறாங்க